ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காய வடகம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கறி லீஃப், வத்தல் மிளகு ஒரு 5-6 எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதை பொடிச்சு எடுத்துக்கிடணும். இது என்னென்னா 1/2 கப்பு உளுந்தை அரைச்சி வச்சுருக்கேன். ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இது அந்த வத்தல் மிளகு, சீரகம், பருப்பு, அதுக்கப்புறம் கறி லீஃப் போட்டு பொடிச்சு வச்சுருக்கோம். இப்போ ஆனியன் போட்டாச்சு. உளுந்து மாவை ஆட் பண்ணிடலாம். வெயில் இப்போ செம்மையாக கொளுத்திட்டு இருக்கு. இந்த நேரம் நம்ம செய்து வச்சிட்டோம்னா இது ஒரு 2-3 டேஸ்லேயே நல்லா காஞ்சிரும். பொடிச்சு வச்சதையும் போட்டுடலாம். ஒன் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். தேவைக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒன் டீஸ்பூன் காயப்பொடி போட்டிருக்கேன். ½ டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காய வைக்கணும். அதுக்கு உருண்டை பிடிச்சி காய வச்சுருக்கேன். இது 2-3 டேஸில் அழகாக சுக்காக காஞ்சிரும். காஞ்ச பிறகு நம்ம கவர்லேயோ இல்லைன்னா ஏதாவது பாட்டில்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கடையில் இந்த வெங்காய வடகம் கிலோ 400 ரூபான்னு விற்கிறாங்க. நம்மளே ஈஸியாக செய்திடலாம். ஆனியன் கட் பண்ணது மட்டும்தான் கொஞ்சம் வேலை. இப்போ நான் பொரிச்சு காட்டியிருக்கேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயிலில் நமக்கு நல்ல அழகாக சீக்கிரமே காஞ்சிரும். பொரிக்கும்போது அடுப்பை சிம்மிலையே வச்சிடணும். ஏன்னா இதில் ஆனியன் தான் நிறைய இருக்கிறதுனால சீக்கிரமாகவே அது செவந்துடும். அதனால சிம்மிலையே வச்சு பொரிச்சு எடுத்துடலாம்.
ரைஸு கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.